ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தி குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்வு செய்க. குளோரோஃபார்ம் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது CHCl3 அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது ஒன்றுக்கு வந்து 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இப்போ இதில் ஏவாக இருக்கலாம், இல்லை வந்து சியாக இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாஸ்ஜீன் அப்படிங்கிறது COCl2. அப்போது 2க்கு வந்து 4 அப்படிங்கிறது தான். ஸோ 2க்குமே 2க்கு 4 தான் இருக்குது. ஸோ இது கரெக்டாக இருக்கலாம், இல்லை இது கரெக்டாக இருக்கலாம். அடுத்து வந்து கண்ணீர் புகை. ஸோ கண்ணீர் புகை கொண்டு வந்து நம்ம போடுறாங்களே, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா CCl3NO2. ஸோ இதுதான். அப்போது இந்த இடத்துல தான் வந்து சிக்கு வந்து நமக்கு 1 அப்படின்னு இருக்குது. அப்போது ஆன்சர் வந்து இதுதான். ஸோ அப்போது 3, 4, 1, 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளை பற்றி கீழ்கண்டவற்றில் கூற்றுகள் எது சரின்னு கேட்குறாங்க. சரிவர எரிக்காத எரிபொருளால் வரக்கூடியது கார்பன் மோனாக்சைடு CO அப்படிங்கிறது அன்பேர்ன்டு கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபுல்லாக எரிஞ்சு முடிக்காதது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களால் வருவது. நம்ம வந்து பெட்ரோல் எரிபொருள் வாகனத்தில் வந்து CO வந்து வெளியில் வருது. அடுத்து வந்து நீண்ட நேர உமிழ்வினால் குமட்டல் ஏற்படுத்தும். ஸோ ரொம்ப நேரம் வந்து நம்ம அதை சுவாச்சோம் அப்படின்னா குமட்டல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 3ல் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் இந்த 3மே வந்து சரியான கூற்று தான். அப்போது ஆப்ஷன் சி 1, 2, 3 சரி அப்படிங்கிறதா சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் உண்மையான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தோ ஆரியர்கள் இந்தியாவில் கடைசியாக குடியேறியவர்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ரிட்டோட்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்த குழு இந்த குழு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்த குழு 2000 மற்றும் 1500 BCக்கு இடைவெளியில் இந்தியாவுக்குள் வந்தனர் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன் சரி, அடுத்தது வந்து தேர்டு ஒன் சரி. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மால்வா பீடபூமி பற்றியான சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து சராசரியாக 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது அப்படிங்கிற ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகளில் சாம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகள் பாய்கிறது. இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் வந்து மால்வா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சராசரியாக 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா. ஸோ அப்போது நமக்கு வந்து 2வதும் 3வது சரி அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 2 மற்றும் 3 சரி. ஏன்னா பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகள் சாம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகள் வந்து பாயுது. அடுத்தது வந்து மால்வா பீடபூமிங்கிறது வந்து ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் இருக்குது அப்படிங்கிறது சரி. அப்போ வந்து இந்த 2 தான் வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்று கூற்றுகளில் எது வந்து சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், சதகர்ணி சாதவாகன மன்னர்களில் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவாகன ஆட்சியாளர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து அவருடைய சாதனைகள் மானாக்காட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் ஸ்டேட்மெண்ட், சாஞ்சி ஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிணபாத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது. இதில் இந்த 3 மட்டும்தான் சரியானது. அந்த 3வது மட்டும்தான் சரியான விடை. அதாவது சாஞ்சி ஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிணபாத்தின் இறைவன் என்ற குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்சிணபாதத்தின் இறைவன். ஓகேங்களா. ஸோ அப்போ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கிங்க. தட்சிணபாதத்தின் இறைவன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வற்றுவதில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் SN பானர்ஜி ஆவார். அடுத்தது தேர்ட் ஸ்டேட்மெண்ட், SN பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார் அப்படிங்கிறதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 வந்து சரியான விடை. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை வந்து ஏஓ ஹியூம் தான். அடுத்தது SN பானர்ஜி வந்து இந்திய தேசிய விடுதலை அமைப்பை வந்து நிறுவினார். ஸோ அப்போது ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்துக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புத்தகையா அப்படிங்கிறதுக்கு பகல்கண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தகையா பகல்கண்ட் அப்படிங்கிறது தவறு. ஸோ இது வந்து
தவறு. அடுத்து வந்து கஜுராகோ அப்படிங்கிறது வந்து பண்டல்கண்ட் அப்படிங்கிறது சரி. ஓகேங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் 2 வந்து சரி. அடுத்து வந்து சீரடி வந்து விதர்பா அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் தவறு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாசிக் வந்து மால்வா அப்படின்னு சொல்கிறாங்க, மாசிக் மால்வா பகுதி கிடையாது. திருப்பதி வந்து ராயல்சீமா அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து சரியானது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1ம் 5ம் சரி. அப்போ வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் தான் வந்து 2ம் 5ம் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 42 அரசியலமைப்பு திருத்தம் 1976, அடுத்தது 43வது அரசியலமைப்பு திருத்தம் 1977, அடுத்தது 44வது அரசியலமைப்பு திருத்தம் 1978, அடுத்தது 45வது அரசியலமைப்பு திருத்தம் 1980. ஸோ இதுக்கு வந்து சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. அடுத்த கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை அடையாளம் காண்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் பதவி விலகலாம். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, ஏன்னா எப்போ வேணாலும் அவர் வந்து பதவி விலகலாம். அடுத்து வந்து 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு, ஏன்னா அவர் 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவர் பதவியை நீடிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குற்றச்சாட்டு வாயிலாக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ யாரை வேணாலும் குற்றச்சாட்டு மூலமாக வந்து பதவி நீக்கம் செய்யலாம். இது வந்து சரியான கூற்று. அடுத்து வந்து இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை எந்த குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை அப்படிங்கிறது சரியானது. இது வரைக்கும் யாரையுமே வந்து பதவி நீக்கமே வந்து செய்யலை. ஸோ இப்போது இதில் வந்து தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பி மட்டும்தான் வந்து தவறானது. 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் வந்து பதவியை நீடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இந்த சட்டத்தின் 2ஆம் அத்தியாயம் கிராம சபை தொடர்பானதாகும். 2வது ஸ்டேட்மெண்ட் இந்த 7ஆம் அத்தியாயம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானதாகும். அடுத்தது 3வது ஸ்டேட்மெண்ட் இதன் 12வது அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்டு ஒன் சரி. அதாவது இந்த 2ஆம் அத்தியாயம் வந்து கிராம சபை, அடுத்து 12வது அத்தியாயம் பார்த்திங்கன்னா அபராதங்கள் தொடர்பானது. அப்போது வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. 1 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கீழ்கண்ட பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2இல் உள்ளவற்றை சரியானவாக பொறுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு பட்டியலில் வந்து சரத்துகள், 2வது பட்டியலில் வந்து குழுக்கள் இருக்குது. சட்டப்பிரிவு 280 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதிக்குழு. ஸோ அப்போ வந்து 1க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4. அப்போ 1க்கு 4 அப்படிங்கிறது ஏவும் இருக்குது, பியும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது சட்டப்பிரிவு 263 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மாநிலங்களுக்கிடையான குழு அப்படிங்கிறது தான். அப்போது ஆப்ஷன் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு சரியான ஆன்சர். ஸோ அப்போது சட்டப்பிரிவு 622 அப்படிங்கிறது மாநிலங்களுக்கிடையான நதிநீர் தகராறு தீர்ப்பாயம். அடுத்தது வந்து ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 279A வந்து பொருள்கள் மற்றும் சேவை வரிக்குழு. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா தவறான இணையை கண்டுபிடிக்க. ஆணையம் அமைப்பு அடுத்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து 1993 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான விடை. ஸோ 1993 தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து வந்து மத்திய தகவல் ஆணையம் 2005. ஸோ அதுவும் வந்து சரியான விடை தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1963 அப்படிங்கிறது தவறு. அடுத்தது மத்திய புலனாய்வு அமைப்பு வந்து 1969 அப்படிங்கிறதும் தவறு. ஓகேங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 இது வந்து பார்த்திங்கன்னா தவறான இணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சரியான விடையை பொறுத்துக. சட்டங்கள் ஆண்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1986 வந்து வந்தது. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏவாக இருக்கலாம், இல்லை ஆப்ஷன் டியாக இருக்கலாம். அடுத்து வந்து நுகர்வோர் இயக்கம். நுகர்வோர் இயக்கம் பார்த்திங்கன்னா 1974 கொண்டு வந்தாங்க. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அப்போ தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் வந்து 1988. அடுத்து ஏகபோக மற்றும் கட்டுப்பாடு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் வந்து 1969. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் வந்து சரியான விடை இது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான விடை.
நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை இவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பாவேந்தர் பாரதிதாசன், ஆப்ஷன் பி பெருந்தலைவர் காமராஜர், ஆப்ஷன் சி பசும்பொன் முத்துராமலிங்கனார், ஆப்ஷன் டி பேரறிஞர் அண்ணா. ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாவேந்தர் பாரதிதாசன் தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் எஸ்டிஜி அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்திய குறியீடு 2023-24 தரவரிசைப்படி பின்வரும் மாநிலங்களை வரிசைப்படுத்துக. ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, உத்தரகண்ட், கேரளா, கோவா அதை தான் வந்து வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உத்தரகண்ட். ஓகேங்களா. அடுத்தது 2வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரளா, அடுத்தது வந்து 3வது இடத்துல வந்து தமிழ்நாடு, அடுத்தது வந்து 4வது இடத்துல கோவா. ஸோ இதுதான் வந்து அதோட வரிசை. அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநிலங்களவை சட்டங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு 33% ஒதுக்குகிறது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் SC/STகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். 3rd ஸ்டேட்மெண்ட் வந்து 25 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்கிறாங்க. 4வது ஸ்டேட்மெண்ட் வந்து தொகுதி மறுவரை பயிற்சிக்கு பிறகு இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியானது அப்படிங்கிறது முக்கிய அம்சங்கள் பார்த்திங்க அப்படின்னா 1வதும் இந்த 4வதும் தான். அதாவது மசோதாவை மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு 33%, அடுத்து வந்து தொகுதி மறுவரை பயிற்சிக்கு பிறகு தான் வந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதான். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் வந்து சரியான விடை. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.